பேசணும்னு சொன்னியே மாமா. பேசணும் தான் கூப்பிட்டேன். நீ பேசி நான் கேட்கணும். தயவு செஞ்சு மனசை விட்டு பேசிரு கஸ்தூரி. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு மாமா? நீ என்னையே மனசுல நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா நான் அப்படி இல்லையே மாமா. அதையும் மீறி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்த உன்னை பத்தி கூட நினைக்காம எனக்கு எந்த குறையும் இல்ல மாமா. ஆகணுங்கிறது என் தலையில எழுதிருக்கு. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு மாமா. கஸ்தூரி. ஆமா மாமா. நீ நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும் மாமா. கஸ்தூரி நான் பழைய மாதிரி பார்க்கணும். இந்த ஊர் அதை ஆசைப்படுது. நான் என்னைக்குமே உன் மேல அக்கறை உள்ள மாமன் தான். என் வாழ்க்கையை எப்பவுமே நான் தனியா பார்த்தது இல்லை கஸ்தூரி. மாமன் நான் இருக்கேன் உனக்கு. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீ சரின்னு சொல்லு. காலம் முழுக்க மாமன் நான் இருக்கேன் உன் கூட. சொல்லு கஸ்தூரி. மாமா, நான் என் மனசுல உன்னை குலசாமியா வச்சிருக்கேன். சாமியை கும்பிடதான் முடியும், கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது. என்ன மன்னிச்சிரு மாமா. கஸ்தூரி இல்ல. ஒண்ணுமே புரியல. அவனை கேட்டா இவன் கொலகாரங்கிறான், இவனை கேட்டா அவன் கொலகாரங்கிறான். எவன் கொலகாரன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிரும் போல இருக்கு. இப்ப முட்டை நான் வாழ்ந்தாக்கும். என்னடி திமிரா? என்னால முடியறது யாராலையும் முடியாது. யாராலையும் முடியாது, என்னால முடியுண்டி. இங்க பாரு, டவுசர் அவுத்து விட்டுட்டு வெளியே பத்தி விட்டுருவேன். பேசாம இருக்கணும். ஐயோ, நீ செஞ்சாலும் செய்வடி. ஆனா ஒண்ணு, போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிருவேன்டி. யோ, வாய மூடிட்டு சுமாரியா. மருந்து கொலகாரன்னா உன்னை கொண்டுருவான். பாண்டி கொலகாரன்னா உனக்கு கிடைக்க கறி சாராயமே கிடைக்காது. உன் பஞ்சாயத்துல கொண்டு போய் வெளியில வச்சுக்கோ. உன் பவுச பத்தி எனக்கு தெரியாது. என்னடி திமிரா பேசுற? நான் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணேன்னு வையே 18 பட்டி நடக்கும் தெரியுமா? நீ என்னடா அன்னைக்கு கொண்டு மறந்து போச்சா? ஏதோ அப்பா தலைவா இருந்ததுனால இந்த பதவி உனக்கு கொடுத்துருக்காங்க. மத்தபடி நீ எல்லாம் வேஸ்டியா. எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாள.